ஹாய் கைஸ். ஏஐ, எம்எல், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், என்எல்பி இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்மோஸ்ட் எல்லா கிராஜுவேட்ஸ்க்கும் வந்து இதிலெல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் இன்னும் ஒரு 10-20 இயர்ஸில் நல்ல ஸ்கோப் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்றனால இது காம்படிஷனும் நிறைய இருக்கும். ஸோ அதுலேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபீல்டில் போகணும், அதில் நீங்கள் எக்ஸல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நிறைய பேர் வந்து அதில் இன்வால்வ் ஆகாத ஒரு ஃபீல்டு பட் எக்ஸைட்டிங்கான ஃபீல்டு அப்படின்னா வித்தின் ஏஐலேயே வந்து ஏஜிஐ அப்படின்ட்டு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இப்போ அந்த ஃபார்மராக சொன்னதெல்லாம் வந்து நேரோ ஏஐ தான். அது வந்து இட் வில் டூ ஒன்லி ஒன் பர்டிகுலர் டாஸ்க், வெதர் இட்ஸ் செல்ஃப் ட்ரைவிங்கோ இல்லை வாய்ஸ் ரெக்கக்னிஷனோ ஏதோ ஒன்று. பட் இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஹியூமன் லெவல் ஏஐ ஒரு அனிமல் லெவல் ஏஐ, அது வந்து இட்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து எல்லாமே பண்ணும். எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து எல்லாமே பண்ணுறானோ, ஒரு குரங்கு, நாய், பூனை ஆர் ஈவன் ஸ்மால் வேர்ம் ஆர் இன்செக்ட், அதுக்கெலாம் வந்து இட் டஸ் மெனி திங்ஸ் ரைட், லைக் வாட் அ லிவிங் திங் இஸ் சப்போஸ் டு டூ. ஸோ அது எல்லாமே பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி லூஸ் டெஃபினிஷன் ஆஃப் வாட் இட் இஸ். ஸோ வாட் இட் என்டெயில்ஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு நிறைய தியரி இருக்குது. பட் வி ஆல்சோ ஹேவ் அவர் ஓன் தியரிஸ். அது என்னென்னு நான் ஒன்று கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். பட் யூ கெட் த ஐடியா ஆஃப் வாட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரைட். ஸோ இது வந்து மெயினாக வந்து ஒரு ரிசர்ச் டாபிக் தான். நிறைய பிஹெச்டி கிராஜுவேட்ஸ் அதில் வந்து அவங்க தான் வந்து இன்வால்மெண்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்லோவாக கார்பரேட்ஸும் வந்து தேர் ஸ்டார்டிங் டு ஃபோக்கஸ் ஆன் இட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களோட GPT-3 GPT-4லாம் க்ரியேட் பண்ணுற அந்த ஓப்பன் ஏஐயோட மெயின் லோகோவே மெயின் மோட்டோவே டு கான்கர் ஏஜிஐ தான். டீப் மைண்ட் கூகுளோடது வந்து அவங்களோட மோட்டோ வந்து டு கான்கர் டு சால்வ் இன்டெலிஜென்ஸ், அதுதான். ஸோ தேர் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் பியூர்லி ஏஜிஐ. இப்போ டெஸ்லா வந்து அவர் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, டெஸ்லா பாட் வந்து இட் வில் பி பிகர் தென் டெஸ்லா கார்ஸு அப்படிங்கிறாரு. அண்ட் தென் ஹி சேஸ் டெஸ்லா பாட் வில் ஆல்சோ பிகம் ஏஜிஐ, தேர் ஆல்சோ கோயிங் டு பர்சியூ ஏஜிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஜிஐன்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பெரிய நிறைய டாப் லெவல் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து there'll be scope, லிமிட்டட் காம்படிஷன் தான். இஃப் யூ ஆர் இன்டு இட் யூ கேன் ஹாவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கரியர். ஸோ இப்போ நீங்கள் ஏஜிஐயில் இன்வால்வ் ஆகிட்டிங்க அப்படின்னா வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பிகாஸ் AGI is the single most valuable technology of all time. It is the holy grail of technology. இப்போ சப்போஸ் நம்ம AGI கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா AGI வந்து ஹியூமன் லெவல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா வந்து வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இஸ் வி டோன்ட் ஈவன் நோ வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். அதுதான் வந்து சிங்குலாரிட்டி அப்படின்வாங்க. ஸோ the point where super intelligence takes over. So at that point no one has to work. It'll all be very magical and it'll be very interesting. So AGI வந்து கண்டினியூஸாக பர்சியூ பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் வந்து they will be doing that only. இப்போ புட்டினுக்கெலாம் வந்து ஒரு 4 years பேக்கே அவர் சொன்னார், யார் AGI கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பெர்மனண்ட் சூப்பர் பவர் அப்படின்ட்டுலாம். ஸோ லாட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ பர்சியூவிங் AGI. ஸோ ஏஜிஐயில் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கும். நீங்கள் இது இன்வால்வ் ஆனீங்கன்னா வந்து எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன் டு ரிசர்ச் அண்ட் ஸ்டஃப், யூ வில் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ சென்னையில் இந்த மாதிரி ஏஜிஐ பர்சியூ பண்ணுறதுக்கு யாராக பண்ணுறாங்களா அப்படின்னா யுவர் வெரி ஓன் AGI Solved Coffeeshop இருக்குது. ஸோ வி ஸ்டார்டட் just to sort of as a கம்யூனிட்டி பில்டிங் அண்ட் ஃபண்ட் ரைசிங் ஃபார் AGI ரிசர்ச். அந்த பர்பஸ்க்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு AGI Solved Coffeeshopம் டன்னா நகரில் இருக்குது. பட் we are not just a coffee shop business. We want to develop several businesses just to fund the AGI research. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் AGI ரிசர்ச், யூ கேன் கம் அண்ட் டிஸ்கஸ் திங்ஸ் வித் அஸ். எங்களுக்கும் வந்து சில ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் டெவலப்பிங் ப்ரோட்டோடைப்ஸ் இன் AGI, you can get paid for it. So you can do your own AGI research, and if you want to build prototypes, you can bring the prototypes to us, and then அதை நாங்கள் எங்கள் கடையில் வச்சு ஒரு ஷோ கேஸ் மாதிரி பண்ணி அதை வச்சு we'll try to develop our business and our social media and all that. And then we also have several things going on, like a crypto based on it and things like that. ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்க தான் வந்து இந்த வீடியோ இது பண்ணுறோம். ஸோ வாட் வி ஆர் டூயிங் அப்படின்ட்டு. ஸோ இங்கே எங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஐ வில் ட்ரை டு கவர் ப்ரீஃப்லி ஹியர். அது வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட்
our idea. I think that this is the best approach for getting to AGI compared to some of the other methods. So this is based on a Hebbian rule now. இந்த ஐடியாவில் வந்து பேசிக்காக வந்து 3 things are there. ஒன்று வந்து தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஏஜிஐ என்ன அப்படின்ட்டு. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஸோ வாட் இஸ் an animal supposed to do with all its intelligence? What is an insect supposed to do with all its intelligence? What is a human supposed to do with all its intelligence? அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து சர்வைவல், செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படின்வாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். அதுவே வந்து இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். அண்ட் அது வந்து இட்ஸ் நாட் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், இட் இஸ் டு மேக்ஸிமைஸ் இம்பேக்ட், மேக் சம் சார்ட் ஆஃப் அன் இம்பேக்ட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இந்த சேனலில். அது அவங்க டைம் இருந்தால் அப்படியே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எனிதிங் தட் வி டூ, ரைட், எனிதிங் தட் வி டூ விச் டசன்ட் நெசசரிலி அக்கௌண்ட் ஃபார் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஆர் மீம் ப்ராபகேஷன் ஆர் எனிதிங் எல்ஸ், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இம்பேக்ட். நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஒரு ரூமில் இருக்க சொல்ல ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஒரு டாயோட விளையாடுறது, அது வந்து இட் இஸ் காட் நத்திங் டு டூ செல்ஃப் ப்ரிசர்வேஷன், பட் ஸ்டில் சம் சைட் ஆஃப் அன் இம்பேக்ட் தட் த சைல்டு இஸ் மேக்கிங். சும்மா சத்தம் போடுது, ஏதோ உருட்டி விடுது, எதையோ பார்த்து ஏதோ ரசிக்குது. ஸோ அதுதான். ஸோ அண்ட் தென் அது ஒரு சின்ன லெவலில் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய லெவலில் வந்து நீங்கள் ஒரு பெரிய டிக்டேட்டர் ஆகிட்டு நீங்கள் ஒரு நாட்டை ஆள்றதாலும் சரி, உலகத்தை ஆள்றதாலும் சரி. ஸோ at almost all levels, we try to make whatever impact we can. So அதுதான் impact maximization has to be the goal. அதுதான் வந்து first point about this thing. Second வந்து how to go about it ன்றது வந்து it is very a simple approach. இப்போ வந்து நீங்கள் டீப் மைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா they will be doing a lot of simulation and thought experiments. அவங்க என்ன மாதிரினா ஒரு ஏஜென்ட்டு ஒரு என்வரன்மெண்ட்டில் விட்டுட்டு அது எப்படி அந்த என்வரன்மெண்ட்டில் எப்படி அப்ஜெக்டிவ்ஸை கொண்டு வருது அப்படிங்கிறத வந்து நிறைய சிமுலேஷன்லாம் க்ரியேட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ சிமிலர் டு தேட் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சே தட் யூ ஹேவ் அன் ஏஜென்ட் இன் அ ரூம். அந்த ரூமில் வந்து ஸோ யூ ஹேவ் திங்ஸ் அண்ட் ஆல், லைட்டு, ஃபேனு, டிவி அதெல்லாம் இருக்குது. ஸோ லைக் ஐ செட், தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஏஜென்ட் இஸ் டு மேக்ஸிமைஸ் இம்பேக்ட், வாட் எவர் இம்பேக்ட் தட் இட் கேன். இப்போ வந்து அங்கே வந்து ஒரு பிரெயினே இல்லாமல் ஒரு டம்மான ஒரு ஏஜென்ட்டை நான் விட்டேன். ரேண்டமாக அவுட்புட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டை நான் விட்டேன் அப்படின்னா வந்து இட் ஒன்ட் பி தட் எஃபிஷியன்ட் இன் மேக்கிங் அன் இம்பேக்ட். அது சம்டைம்ஸ் கரெக்டாக போய் ஃபேன் ஸ்விட்சை போடலாம், ஆனால் போய்ட்டு டப்புன்னு அதை ஆஃபும் பண்ணிவிடும். சம்டைம்ஸ் டிவியை போடலாம், ஆஃபும் பண்ணிவிடும். சம்டைம்ஸ் போய்ட்டு மூளையில் போய்ட்டு மாட்டிக்கும், அது எப்படி வெளில வராமல் அப்படியே நின்றுனே இருக்கும். So it will just keep on wasting time, it won't really make any impact. But அதே வந்து இன்னொரு ஏஜென்ட்டு நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை அது பண்ணிச்சுன்னா வந்து இட் வில் பி அ லிட்டில் பிட் மோர் எஃபிஷியன்ட் இன் மேக்கிங் அன் இம்பேக்ட். இப்போ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இட் ஹாஸ் டு ரிலாக்ஸ் இட்ஸ் அவுட்புட்ஸ் when it's already perceiving something intelligent. அதாச்சும் ஏற்கனவே டிவி ஓடுது, ஃபேன் ஓடுது, அதெல்லாம் பார்த்துருச்சு தான். ஸோ தேர் இஸ் ஆல்ரெடி சம் இம்பேக்ட் தட்ஸ் ஹேப்னிங். அது வந்து ஏதோ தொட்டு ஃபேன் ஆன் பண்ணிடுச்சு. ஸோ இட் இஸ் பர்சீவிங் சம்திங், சம் மோஷன் அண்ட் சம்திங் இம்பேக்ட்ஃபுல். ஸோ அப்போ வந்து இட் ஹேஸ் டு ரிலாக்ஸ் இட்ஸ் அவுட்புட்ஸ். எப்போ வந்து when it's not pursuing anything impactful, if it's not pursuing anything new or interesting or ஒரு nothing captivating or pleasurable or whatever, அப்போ வந்து it has to act. இப்போ நம்மளே அப்படி தான், whenever we feel pleasure, whenever we have a food or massage or something, or Netflix பார்த்துட்டு சொல்ல, when we are interesting அதை பார்க்க சொல்ல we just relax. பட் எப்போ நமக்கு ஒரே போர் அடிக்குது, கடுப்பாக இருக்குது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஒரே ரூம்லேயே வந்து போர் அடிச்சுட்டு இருக்குது, இல்லை வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான வலி, ஒரு இடத்துல வந்து ஷார்ப்பான ஒரு பெயின் வருது அப்படின்னா வந்து அப்போ வந்து we act. ஸோ when we feel pleasure we relax, when we feel pain we act. அதுதான் வந்து அட் பேசிக் லெவல். இதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் லெவலில் போனால் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு டிசிஷன் ப்ராசஸிங்கு, டிசிஷன் மேக்கிங் சர்க்யூட்ரிலாம் பிரெயினில் இருக்கும். பட் பேசிக் லெவலில் வந்து இதுதான் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏஜென்ட் வந்து அதை பண்ணிருச்சுன்னா வந்து it is slightly more efficient in making an impact compared to that random agent. So இதுதான் வந்து எங்கள் அப்ரோச்சு. Just to relax the output when you see something impactful, and act when you perceive
something that's not impactful or a loss of impact or something like that. Okay, ஸோ இதுலேயே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இட் ஹாஸ் டு டூ த சேம், கரெக்டாக பண்ணாத வந்து அடுத்த வாட்டி கரெக்ட், ஐ மீன் லாஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ண ஆக்ஷனை வந்து இட் ஹாஸ் டு ரிமெம்பர் அண்ட் டூ இட் த நெக்ஸ்ட் டைம். அதே மாதிரி வந்து லைக் ஐ செட், நம்மளோட எவ்ரிடே டிசிஷனை வந்து திங்ஸ் கெட் மோர் காம்ப்ளெக்ஸ். நம்ம வந்து வி டோன்ட் ரியலி இம்மீடியட்டாக வந்து வி டோன்ட் ஆக்ட். நம்ம வந்து எது எடுத்தாலும் ஒரு டைம் எடுத்து கொஞ்சம் பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஹையர் levels of thoughts getting generated in our head. So adilame kuda varum. See, for that what we need is a very 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 large Hebbian learning network. Say for example 100 billion neurons, 100 with 100 trillion connections அந்த மாதிரிலாம். அப்போ வந்து பிரெயினில் ஃபார்ம் ஆகிற ரீஜன்ஸ் வந்து அதுவே அந்த ஹெப்பியன் ரூலே வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை வந்து பிரெயினில் வந்து ஷேப் ஆகிருக்க மாதிரி இதுவும் வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க்லேயும் ஷேப் ஆகிடும். இந்த ஏன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்னால் என்னென்னா டிஃப்ரெண்ட் ஃபயரிங் ரேட்ஸு, டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் வெயிட்ஸு, சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை டென்சிட்டி, சில இதெல்லாம் வந்து கனெக்ஷன் வெயிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கனெக்ஷன் வெயிட்ஸை பேஸ் பண்ணி ஃபயரிங் ரேட்ஸு அண்டு த்ரெஷ்ஹோல்டு, சில இதெல்லாம் த்ரெஷ்ஹோல்டு கம்மியாக இருக்கும், சில த்ரெஷ்ஹோல்டு அதிகமாக இருக்கும், சில இதில் ஆக்ஸானல் டிலே அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணுற மாடலில் வந்து இட்ஸ் கான் டு பி ஹெப்பியன் லேர்னிங் டு சேஞ்ச் த கனெக்ஷன் வெயிட்ஸ் அண்ட் தென் some rules to update the thresholds and all that. அந்த நியூரோஜெனசிஸ் அதுக்கெலாம் கூட வந்து அந்த டிபி இது ஸ்பைக் டைமிங் டிஃபரெண்ட் பிளாஸ்டிசிட்டி அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுறது கூட வந்து இந்த ஹெப்பியன் லேர்னிங் மூலமே பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் எப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து நான் மற்ற அந்த என்னோடய ஒயிட் பேப்பரு அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதில் இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸோ அதான் வாட்சனும் வந்து இதை சொன்னார். ஸோ யூனோ everything, the human mind is a set of conditioned responses அப்படின்னாரு. ஸோ அந்த பவ்லோவோட அந்த டாக் அண்ட் த போன் இல்லை. ஸோ ஒன் திங் கெட்டிங் அசோசியேட்டிவ் டு another. ஸோ அசோசியேட்டிவ் லேர்னிங் தான் வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தட் we have அப்படிங்கிறாரு. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் த அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபைட் பை, இப்போ இந்த ஜாஷுவா பென்ஜியோலாம் எழுதுனாங்களா பேப்பர், அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு வந்து அப்ஸ்ட்ராக்ஷனு, ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அது இதுன்ட்டு என்னென்ன சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அசோசியேட்டிவ் லேர்னிங்கே வந்து ஹேண்டில் பண்ணிவிடும் அப்படிங்கிறது வந்து வாட்சன் அண்ட் அந்த பிஹேவியரிசம் ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வர ஒரு அசம்ஷன். அண்ட் லைக் ஐ செட், இதுவே வந்து இட் வில் கெட் டு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த தேர்ட் திங் இஸ் அதான் ஹெப்பியன், அதான் தேர்ட் பாயிண்ட் வந்து அதுதான் ஹெப்பியன் லேர்னிங் நெட்வொர்க்கே வந்து இட் வில் அச்சீவ் ஆல் திஸ். அண்ட் அது எவல்யூஷன் எடுத்த மாதிரி இட் டசன்ட் ரியலி ஹாவ் டு டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஏன்னா எவல்யூஷனில் வந்து யூனோ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பிரெயின் செல்ஸ். பட் இப்போ வந்து AGI ட்ரெயின் பண்ண சொல்ல வந்து வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் லைக் 100 பில்லியன் நியூரான்ஸ் ஆன் டே 1. அப்படி பார்த்தா வந்து யூனோ இட் வில் வாட் எவர் input that the system is exposed to, that will shape up the things pretty easily. இப்போ நம்ம எவல்யூஷனரியாக இல்லாத சில விஷயத்தை கூட நம்ம நிறைய கற்றுக்குறோம். இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பரம்பரையிலே யாருமே பாட்டெலாம் கற்றுக்கலன்னா கூட உங்களுக்கு இப்போ உங்களை ட்ரெயின் பண்ணால் நீங்களும் பாட்டு கற்றுப்பீங்க, ட்ரெயின் பண்ணால் நீங்கள் மேக்ஸ் போடுவீங்க, ட்ரெயின் பண்ணால் நீங்கள் வேறு லாங்குவேஜ் கற்றுப்பீங்க. ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஹேவ் லாட் ஆஃப் பிரெயின் செல்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து யூ கேன் பிக்அப் ஆன் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் யூர் எக்ஸ்போஸ் டு. ஸோ அதே ப்ரிமைஸ் தான் AGIக்கும். வி ஜஸ்ட் நீட் அ வெரி லார்ஜ் நியூரல் நெட்வொர்க். அதுக்கு வந்து நிறைய கம்ப்யூட்டிங் பவர்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நிறைய தேவை. ஸோ இட் வில் டேக் லைக் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு டிசைன் சச் சிஸ்டம், லாட் மோர் தேன் GPT-3. அதுக்கு இருக்கிற ப்ராசஸிங்கோட இதுக்கு கொஞ்சம் நிறைய ஃபாஸ்ட்டாகவே தேவை. ஸோ இப்போ நம்ம AGI வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணல அப்படின்னா கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பாம்பை பார்த்தா நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறோம், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி வந்து AGI இல்லைனா கூட இட் வில் பிகம் அ வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டஃப், இன்டெலிஜென்ட் சிஸ்டம். அதாச்சும் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு வந்து ஃபிசிக்ஸ் பேப்பர்லாம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணணும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிசிக்ஸை வந்து அது ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த மாதிரிலாம் ஈவன் இஃப் இட் டசன்ட் feel anything for food or shelter or mating or anything like that, ரொமான்ஸ்லாம் அதுக்கு பண்ண வரல அப்படின்னா கூட இட் வில் டூ ஃபிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, மேத்மேட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஜென்ரலாக இன்டெலிஜென்ட்டான ஸ்டஃப் வந்து தேர் கேன் பி அதர் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அஸ் வெல். ஸோ அதில் வந்து AGI வந்து நல்லா எக்ஸல் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ். ஸோ த திங் இஸ், ஸோ அதான் இப்போ நீங்கள் வந்து என்னோடய ஒயிட் பேப்பர்லாம் பாருங்கள். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி திங், we can just keep developing interesting prototypes. இம்பேக்ட் மேக்ஸிமைசேஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி, ஒரு அசோசியேட்டிவ் லேர்னிங்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி,
or higher complexity reasoning demonstrate பண்ணுற மாதிரி we can step by step keep on developing prototypes, and அப்போ வந்து everyone will eventually come to realize which is the better model, which is the better approach and all that. So anyone who wants to join, you can just read the white paper and try to develop prototypes, or you can also help in marketing also. ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேஷ் ப்ரைஸ் மாதிரி காலேஜ் லெவல் ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம், அண்ட் ஆல்சோ கெட் rewarded in cryptos which we've created for our project fundraising. So அப்படிலாம் கூட இருக்குது. So if you're interested in the whole thing, you can just get in touch with us. You can just reach out to us through this in the YouTube channel மூலியமாவோ, or you can come into the coffee shop, or you can just try and calling us, and you can just reach out, and then we'll be happy to sort of interact. Okay, so yeah, that's it guys. We'll see you later.